யாரும்மா நீ? அண்ணா, என்ன தெரியலீங்களா? நான் தானே ஐஷு. அடடே, ஐஷு வாமா வாமா. எப்படிம்மா இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? இப்பதான் இந்த அண்ணா அம்மாலாம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கண்ணா. நான் எப்படி உங்களெல்லாம் மறப்பேன்? எனக்கு அங்கேருந்து வரவே முடியலண்ணா. கொஞ்சம் படிப்பு அப்படி இப்படின்னு போயிடுச்சா, அதனால் அங்கேருந்து வரத்துக்கே கிடைக்கல. அது இல்லாமல் அம்மா அப்பாவும் அங்கேயே இருக்கனால நானும் அங்கேயே இருந்துட்டேண்ணா. அம்மா அப்பாலாம் வரலையாம்மா? நீ மட்டும்தான் வந்திருக்க. அவங்களெல்லாம் எங்க காணோம்? அம்மா அப்பாலாம் வரலைங்கண்ணா. அம்மா அப்பாலாம் துபாயிலே தான் இருக்காங்க. நான் மட்டும்தாங்கண்ணா வந்தேன். அர்ஜுனுக்கு கல்யாணமாமே, யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை. அட, உனக்கு தெரியாதா? அர்ஜுன் இந்நேரம் சொல்லியிருப்பானே, அவன் சொல்லலையாம்மா உனக்கு? அட, அவனுக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்கானா? என்கிட்ட பேசியே சார் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. அதான் வந்து அவன்கிட்ட சண்டை போடணுன்னு தான் வந்தேன். உன்கிட்ட சொல்லலைனாதாம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி சரி, அப்போ சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்க. சரி சரி, இரு, நான் அவனை கூப்பிடுறேன். இல்லை, நான் அவனெல்லாம் கூப்பிடாதீங்க. நானே போய் அவனை ரூமில் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குண்ணா. அதான். சரிம்மா. வீட்டில் எல்லாரும் எப்படிண்ணா இருக்காங்க? என்ன யாரையுமே காணோம்? அண்ணிங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா, அதான் யாரும் இல்ல. அனு வீட்ல தான் இருப்பா. இருமா, வந்து உட்காருவா. ஓ, அனுன்றவங்க வந்து அர்ஜுனுக்கு பார்த்த பொண்ணு அவங்க தானேண்ணா? ஆமா ஆமாம்மா, அவளே தான். அனு, அனு இங்க கொஞ்சம் வாமா. மாமா. வாமா அனு. இந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யாம்மா. நாங்க சின்ன வயசுல இருந்து இவ்வளவு ஐஷுன்னு தான் கூப்பிடுவோம். இவ்வளோ அர்ஜுனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமா. இவ்வளோ வருஷமா அவங்க துபாயிலே இருந்துட்டாங்க. இப்பதான் அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. ஓ, அப்படியாங்க மாமா. வாங்க ஐஷு. ஓ, நீங்கள் தான் அனுவா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐஷு. இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்யூ. அப்பா, தண்ணி குடிச்ச அப்புறம் தான்ப்பா நல்லா இருக்கு. எவ்வளோ தாகம் தெரியுமா? ஆனால் இங்கெல்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கு. அம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏம்மா எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஐஷு. உன்னை சின்ன வயசில் பார்த்ததா எவ்வளோ நெடு நெடுன்னு வளர்ந்துட்டியேன்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. எப்படி இருக்க நீ? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. நீங்கள் தான் ஒரு நாள் துபாய்க்கு வாங்க நானும் அர்ஜுன் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். யாரையுமே கூட்டிகிட்டு வர மாட்டேன்றான். அதுக்கு என்னம்மா, இதுக்கப்புறம் வந்துட்டா போகுது. ஆ, அண்ணா, நான் அர்ஜுனை பார்க்கணும். அர்ஜுன் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. நான் போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். ஏன்னா நான் வரது அவனுக்குமே தெரியாது. அவன் என்கிட்ட கல்யாணத்தை விஷயத்த மறைச்சிட்டானா. அவன் மேலே கோவத்தோடு வந்திருக்கேன். அவன்கிட்ட போய் கோவமாக சண்டை போடணும். எங்கண்ணா இருக்கு அவன் ரூமு? அதுவும் உனக்கு பின்னாடி இருக்குல்லம்மா, அந்த ரூம் தான். சரிங்கண்ணா, அப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐஷு, அவர் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் உள்ளே போனார். கொஞ்சம் பார்த்து போங்க. போனோடனே ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு கத்திடாதீங்க. அவர் எது காலில் இருந்தாருன்னா டென்ஷன் ஆகிடுவார். பார்த்து போங்க. அர்ஜுனாவது என் மேலே கோவப்படுறதாவது. அவன் எப்பவுமே என் மேலே கோவப்படவே மாட்டானோ. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போய் கத்தனாலுமே கோவப்பட மாட்டான். அவன் சமாளிச்சிருவான். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நானும் கன்சிடர் பண்ணுறேன். நான் கத்த மாட்டேன். ஓகே ஓகே ஐஷு. அனு, அந்த பொண்ணு பாவம் துபாயில இருந்து வந்திருக்குமா. ஏதாச்சும் சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. அவளுக்கு ஏதாச்சும் சாப்பிட ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுமா. சரிங்க மாமா. காஃபி போட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன் மாமா. சரிம்மா. இந்த ஐஷுவை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லம்மா. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சு இப்பயும் வந்து பேசுறாளே. நல்ல பொண்ணுமா இவ. ஆமாப்பா, எனக்கு அந்த பொண்ணு ஞாபகமே இல்லை. சின்ன வயசில் பார்த்ததா சுத்தமாக அடையாளமே தெரியலப்பா. நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துட்டா. ஆமா, பாத்தீங்களாம்மா, காலம் எவ்வளவு வேகமா சுத்துது. ஐஷுன்னு ஒருத்தவங்க இவருக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாதே. இத்தனை நாள் அவர் நம்மக்கிட்ட என்றைக்கும் சொன்னதே இல்லையே. அதுவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இவர் நம்மக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒரு வேளை மறந்துருப்பாரோ? சரி, இதை பற்றிலாம் நம்ம எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும். முதல்ல இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அவங்களுக்கு வேறு உளுத்த வடை பிடிக்குமா பிடிக்காதோ தெரியலையே. சரி, பரவாயில்ல, நாம் செஞ்சிட்டோம். அவங்களுக்காக தான் சட்னியும் வச்சுருக்கேன், சாம்பாரும் வச்சுருக்கேன். சரி, கொடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போய் இதை மாமாக்கும் அத்தைக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த பிரகாஷ் கிட்ட ஃபைல் அனுப்ப சொல்லி 20 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் அனுப்பாம என்னதான் பண்றாங்களோ தெரியல. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இதுல இந்த மேனேஜர் வேற எனக்கு கால் பண்ணி என்ன கேட்குறாரு. கடவுளே, ஒரு நாள் லீவ்ல கூட ஃப்ரீயா இருக்க விட மாட்டேன்றாங்கப்பா. ஹலோ பிரகாஷ், நான் உங்களை எப்போவோ ஃபைல் அனுப்ப சொன்னேனே, இன்னமும் அனுப்பாம இருக்கீங்க? இல்லை சார், நான் அனுப்பிட்டேனே. ஆனால் எனக்கு எந்த ஃபைலும் வரவே இல்லையே. உங்ககிட்ட இருந்து ஒரு மெயில் கூட வரல. சார், நான் மேனேஜருக்கு மட்டும்தான் அனுப்புனேன். உங்களுக்கு சிசி போட சொன்னீங்க, நான் மறந்துட்டேன் சார்.
பிரகாஷ், நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக கவனிச்சு பண்ண மாட்டீங்களா? இப்போ எனக்கு அந்த ஃபைல் வேணும், எனக்கு நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புங்க. ஆ, ஓகே சார், நான் அனுப்புகிறேன். சார், சென்ட் பண்ணிட்டேன், பாருங்கள் கொஞ்சம். ஆம், ஆ, ரிசீவ் ஆயிடுச்சு பிரகாஷ். ஓகே. ஆ, ஓகே சார். ஏதாச்சும் ஒன்று சொன்னால் எதுவுமே கேட்குறதில்ல. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் வேலை வாங்குறதோ ஒன்றும் புரியல. நம்ம வந்து எவ்வளோ நேரமாக நிற்கிறோம், இவன் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றான். ஹலோ சார். இந்த அனு வேற சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. அனு, நான் தான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற? அமைதியாக இரு அனு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அடப்பாவி, நீ எனக்கு ஃபோன் தான் பண்ணுறதில்லன்னு பார்த்தா என் வாய்ஸ் கூட வாடா மறந்துட்ட. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுடா. இருடா வரேன். அர்ஜுன், என்னை திரும்பி பாருடா. அனு, சொன்ன கேட்கவே மாட்டியா நீ? ஏன் ஐஷு, எப்படி வந்த? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நீ வரேன்னு. சொல்லாம கொள்ளாம இந்தியா வந்திருக்க. என்னடி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் உன் மேலே கோவமாக தான்டா வந்தனே. எதுக்கு லூசு, என் மேல உனக்கு கோவம்? பின்னடா, லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அந்த பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணி மேரேஜே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னியாடா. நான் எதர்ச்சியாக சந்தோஷ் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவன் சொல்லி தாண்டா எனக்கு இதெல்லாம் தெரியும். உன் மேலே அவ்வளோ கோவத்தோட தாண்டா வந்தேன். இதுதான் கோவப்படுற மூஞ்சா? உனக்கெல்லாம் கோவமே செட்டே ஆகலடி ஐஷு. கோவப்படுறேன்னு மட்டும் சொல்லாத, நம்புற மாதிரி இல்லை. அட போடா, கோவமாக தான் வந்தேன். இங்கே வந்து உன்னை பார்த்த உடனே கோவம்லாம் போயிடுச்சு. எப்படிடா இருக்க? என்ன வர வர ஃபோனே பண்ண மாட்டேன்ற, நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்ற. சார் என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களோ? அது வந்து ஐஷு, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம்டி, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல. ஓ, ஆஃபீஸில் வேலை அதிகம். நம்பிட்டேன்டா. உனக்கு அணு கூட உட்காந்து கடலை போடவே கரெக்டாக இருந்திருக்கும் டைமு. அதனால தானே நீ எனக்கு ஃபோன் பண்ணல. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீயா அப்படிலாம் எதுவும் நினச்சிக்காத. நான் போய் அப்படி நினைப்பேன் நான் சொல்லு. டேய், உண்மை சொல்லு. அது ஐஷு, ஐஷுமா நீ எதாவது சாப்பிட்டியா? வெளியே வரியா? வெளியே போயிட்டு வரலாமா? போதும்டா, நீ சமாளிக்காத. நீ பேசுறதுலே பச்சையாக தெரியுது என்ன ரீசன்னு. உன்னை சரி போ, அதெல்லாம் விடு. ஏண்டா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது கூட ஏண்டா எனக்கு சொல்லலை? இன்னும் 10 நாளில் உனக்கு கல்யாணம்டா. என்னை இன்வைட் பண்ணணும்னு கூடவா உனக்கு தோணலை? அது எப்படி ஐஷோ உன்னை இன்வைட் பண்ணாமல் இருப்பேன்? நாளைக்கு தாண்டி உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா 2 வாரமாக ஒரே அலைச்சலா, ட்ரெஸ் எடுக்க போகிறது அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுடி. உன்கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசணும்ல, உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாதான் நிறைய கதையை பேச முடியும். அதனால நாளைக்கு தான் உன்கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசலாம்னு நினச்சேன்டி. இன்னைக்கு பார்த்தா நீ இங்கே வந்து நிற்கிறதே எனக்கு செம்ம ஷாக்காக இருக்கு. சரிடா, நம்பிட்டேன் எல்லாத்தையுமே. சரி, கொஞ்சம் நகரு, கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காரலாம். எவ்வளோ நேரம் நிற்க வச்சே பேசிட்டு இருக்கான், உட்கார கூட சொல்ல மாட்டியாடா? ஐயோ வாடி, வந்து உட்காருடி வா. அப்புறம் டி, அங்கிள் ஆண்டிலாம் எப்படி இருக்காங்க? உன் தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. சரி, மேடம்க்கு படிப்பு எப்படி போகுது? இன்னும் 1 இயர்ல முடிக்க போறீங்க. ஆமாம், லீவ் கிடைக்காதுன்னு சொன்னேன். இப்போ என்ன அதிசயமா 10 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கடி? அது உனக்கு கல்யாணம்னா வராமல் இருப்பனாடா, அதான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். படிப்பு போகுதுடா ஒரு பக்கம். எம்எஸ் வேற போட்டான்ல, அதனால் அது இன்னும் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. பாரு, எம்பிபிஎஸ் 5 வருஷம், எம்எஸ் 2 வருஷம், 7 வருஷம் எனக்கு படிப்புலே போகுதுடா. ஏன் லூஸ் அப்படி நினைக்கிறேன்? நீ படிச்சு முடிச்சுன்னா ஒரு பெரிய டாக்டர். நானும் எவ்வளோ பெருமையா என் ஃப்ரெண்டு டாக்டர்னு சொல்லிப்பேன்ல, அப்புறம் என்னடி? சரிடா, நீ சொல்கிறதுக்காகவாச்சும் முடிச்சு வைக்கிறேன். ஆமா ஐஷு, ஏதாச்சும் சாப்பிட்டியா? நீ பாட்டுக்கு எப்படி வந்த? இல்லைடா, எதுவும் சாப்பிடல. இப்போ தான் வந்தேன். சரி உன்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணா அம்மாலாம் வெளியே தான் இருந்தாங்க. அணுவை பார்த்தேன்டா. அணு அழகாக இருக்காடா. நீ சொன்னதை விட நல்லா தான் இருக்கா. எனக்கு தெரியாதா? என் செலெக்ஷன் எப்பயும் நல்லா தாண்டி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.